ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன விளாக் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் விளாக். இன்றைக்கி அந்த வீடியோ தான் போய் பார்க்க போகிறோம். புரட்டாசி மாதம் முடித்து இன்றைக்கி எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் சிக்கன் கிரேவி செய்ய போகிறோம். நேற்று சமைச்சிட்டு எண்ணெய் எடுத்து டப்பாவில் ஊற்றவே இல்லை, அப்படியே கவர்லேயே வச்சாச்சு. புரட்டாசி ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நேற்று 3ஆவது சனி வரைக்கும் நான்வெஜ் செய்யணும். இந்த வருஷம் தான் எல்லாரும் ஃபஸ்ட் டைம் வந்து எங்கள் வீட்டில் வந்து புரட்டாசி விரதம் இருந்தாங்க. யாருமே நான்வெஜ் சாப்பிடாம இருக்கவே மாட்டாங்க. நானும் ஒரு வருஷம் கூட இருந்ததே இல்லை. இந்த வருஷம் மட்டும் புரட்டாசி விரதம் இருந்தே ஆகணுன்றதுனால யாரும் வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியாச்சு. யாருலாம் நானே, என்னோட ஹஸ்பண்டு, எங்கள் குழந்தைங்க மட்டும்தான். எங்கள் மாமனார் மாமியாரெலாம் சாப்பிடாம இல்லை, அவங்களாம் சாப்பிட்டாங்க. எங்கள் பாப்பா வேறு நேற்று நாங்கள் சாமியெல்லாம் கும்பிட்டோமா, அன்றைக்கி சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சதும், அம்மா சாமியெல்லாம் இன்றைக்கே கும்பிட்டாச்சுல்ல, இனிமேல் கறி சாப்பிடலாமாம்மா கேட்டால் சாப்பிட்லாம். சரி, கறி சாப்பிட்லான்னா நாளைக்கு வந்து அப்பா வந்து சிக்கன் வாங்கிட்டு வர சொல்லுங்க. அவருக்கு வந்து சிக்கன் தான் பிடிக்கும். மீதி எந்த இதுவும் மீன் பிடிக்காது, மட்டன் பிடிக்காது, மீதி எதுவுமே பிடிக்காது. சிக்கன் வந்து 65 போட்டு தரீங்களா, நல்லா சாப்பிடுவான். அதுவும் காரம் இல்லாமல். காரெல்லாம் இருந்தால் கொஞ்சம் கூட சாப்பிட மாட்டான். சரி, அதனால வந்து பாப்பா ஆஸ்பத்திரிக்கு இருந்தாலும் சொல்லிட்டு சிக்கனே வாங்கி வர சொல்லியாச்சு. இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாக சமைச்சேன். ஏன்னா நான் சாப்பிட்டேன், இந்த பாப்பா இன்னும் சாப்பிடல. இங்க வந்து வெயில் இப்போ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. நேற்றான இந்த அளவுக்கு வெயில் இல்லை. 2 நாள் மழை வேறையா, நைட்டில் வர மழை வேறு பெய்யுதுங்களா, அதனால வந்து வெயில் இல்லை. இன்னைக்கு வந்து சரியான வெயில் இன்னைக்கு. இது வந்து நாங்கள் கிச்சனில் வேறு போர்டு ஷீட் போட்டுருக்கோமா, ஷீட் வந்து ரொம்ப கீழே இருக்குதுங்களா, அதெல்லாம் பயங்கரமாக இருக்கும். இதுக்கு பயந்துக்கிட்டே நான் காலையிலே சமைச்சிடுவேன். அந்த மத்தியானம் சமைக்கிற வேலையும் இருக்காது வெயில் டைமில் மட்டும். மழை டைம்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு வேறு உடம்பு வர கொஞ்சம் முடியலைங்களா, அதனால சளி வேறு பிடிச்சிருக்கா, குரல்லாம் வேறு மாறிடுச்சு, தொண்டையெல்லாம் வலிக்குது, பேசவே முடியும் அப்படின்னு. வாய்ஸ் வந்து சரியாக கேட்குதான்னு நினைக்கிறதுல, ஆனால் எனக்கு வந்து ரொம்ப சத்தமாக பேசுகிற மாதிரி கேட்டுச்சு. ஆனால் வந்து வீடியோவில் வந்து வாய்ஸ் வந்து எப்படி கேட்கும்னு தெரியல. வெயில் அடிச்சு மழை பெய்யுதுங்களா, அதனால வீட்டில் எல்லாருக்கும், தம்பிக்கும் உடம்பு சரியில்லை, பாப்பாவுக்கும் உடம்பு சரியில்லை, எல்லாருக்கும் உடம்பு எல்லாம் இந்த சளி பிடிச்சிக்கின்னு தம்பிக்கெல்லாம் நல்லா சண்டை வரும். இப்போதான் கொஞ்சம் பரவாயில்ல, 2 நாளாக பரவாயில்ல. தம்பி பாப்பாவுக்கும் நல்ல சளி. தயிர் சேர்த்து கிரேவிக்கு வந்து தயிர் சேர்த்து செஞ்சால் சூப்பராக இருக்கும். அது வந்து சிக்கன் வந்து தயிர் சேர்க்க பார்த்து சாஃப்டாக இருக்கும், அது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால நாங்கள் கிரேவிக்கு வந்து தயிர் சேர்ப்போம். சக்கையாக ஒரு மாதிரி கறி இருக்கும் பாருங்களா, அது வந்து தயிர் சேர்க்க பார்த்து நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இல்லைன்னா அது ஒரு மாதிரி நாராக சக்கையாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்காது. அதனால வந்து தயிர் சேர்த்து செய்ய பார்த்து சூப்பராக இருக்கும். குழம்பு மிளகா அப்படி வேற காலி ஆயிடுச்சு, அரைச்சிட்டு வரணும். அதனால் நான் கொஞ்சம் இது தனி மிளகா பொடி, மல்லிப்பொடிலாம் சேர்த்து குழம்பு மிளகா பொடியும் சேர்ப்பேன்.
அது இல்லாதனால வெறும் இது மட்டும் சேர்த்துக்கணும். சிக்கன் மசாலா, மல்லிப்பொடி, அது கொஞ்சம் குழம்பு மிளகா பொடி சேர்க்க பார்த்து கொஞ்சம் வந்து திக்னஸ் கிடைக்கும். இதை விட அது கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும். அதனால சொல்லிட்டு நான் சேர்ப்பேன். நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். அப்படி செஞ்சு நீங்களும் அது மாதிரி செய்வீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் சொல்லி. சளி நல்லா பிடிச்சிக்கிச்சு, பயங்கரமாக தலைவலி வேற. கொஞ்சமாக மட்டன் மசாலா, சீக்கிரமாக சமைச்சு முடிச்சுட்டு சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறது தான். ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டாலே வேலை கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். கம்மியாக சேர்த்துக்கிட்டா நல்லது. அப்புறம் பார்த்துட்டு போட்டுக்கலாம். முன்னாடியே அள்ளி போட்டுட்டா அவ்வளோதான். உப்பு இல்லைன்னா கூட சாப்பிடலாம், உப்பு அதிகம் வச்சுலாம் சாப்பிட முடியாது. ஏன்னா அனுபவம் அந்த மாதிரிலாம் ஆயிருக்கு. அதனால தான் அது வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருந்து வருது. போதும். ஏன்னா சிக்கன் வேற தண்ணி விடுங்களா, அப்புறம் கிரேவியாக இருக்காது. குழம்பு மாரி ஆயிடும், சால்னா மாதிரி. மூடி வச்சிடலாம். நம்ம குழம்பு ரெடியான பிறகு பார்ப்போம். எங்கள் வீட்டு வாண்டுங்க இது எங்கள் நாத்தனார் பசங்க வந்து இது கவரிங் செயின்லாம் போட்டு இந்த தெருக்குள்ளே விற்றுட்டு வருவாங்க பார்த்தீங்களா, கோழி குஞ்சு. அந்த கோழி ஃப்ரெண்ட்ஸ் இது பசங்க வந்து ஆசைப்பட்டு வாங்கினாங்க. ஏதோ செயின்லாம் போட்டுட்டு 8 வாங்கிட்டு வந்தாங்க. 8 கோழியில் இதுதான் இருக்குது. மீதி 6 வந்து பூனை பிடிச்சிட்டு போயிடுச்சு. அதை கொஞ்சம் கவனமாக பார்க்காத ஒன்று ஒன்றா பிடிச்சிட்டு போயிடுச்சு. இப்போ கடைசியில் வந்து 2 பேர் தான் இருக்கிறாங்க. அவங்களும் எப்போ வந்து பூனைக்கு இரையாக போகிறாங்கன்னு தெரியல. ஏதோ விளையாண்டுட்டு இருக்காங்க. அதையே எங்கள் தம்பி வந்து அப்படியே பிடிச்சி ஒரே நசுக்கிறான். நல்லா இது இப்போ வாங்கினது கொஞ்சம் நல்லா பெருசாக கலர் அடித்து வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அது வந்து இதை விட சின்னதாக இருக்கும். சரி பெருசாக இருக்கே, பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வச்சுருந்தோம். கடைசியில் பார்த்தா பூனை ஒன்று ஒன்றா அவர் வந்து பிடிச்சின்னு போயிட்டார். இப்போ தனியாக இவங்க 2 பேரும் தனியாக இருக்காங்க. ஏதோ ஒத்தையாக இல்லாமல் ஒன்று கூடையே இருக்கிறத தனியாக கூட வந்து துணைக்கு ஒரு ஆள் இருக்கிறாங்கப்பா. மதியானம்லாம் செம்ம வெயில். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வானம் வந்து மூடிட்டு இருக்குது. நம்ம வந்து குழம்பு கொதிக்கிற கேப்பில் போயிட்டு நாம் வச்ச செடியெல்லாம் மழை பெஞ்சதுனால எப்படி இருக்குன்னு போயிட்டு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. அப்படியே சின்னதாக ஒரு ரவுண்ட்ஸ் போகலாமா? வேலிலாம் எவ்வளோ அழகாக போட்டு வச்சுருந்தாங்க பாருங்கள், எப்படி இருக்குன்னு. இது கஷ்டப்பட்டு ஒரு நாள் போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கடைசியில் எல்லாமே இப்படி ஆயிடுச்சு. அரும்பு செடி நல்லா வளர்ந்துருக்கு. நல்லா இப்போ தான் கொடி விட்டு வருது. நாங்கள் பந்தல் போடாமல் அப்படியே செடி மாதிரியே வைக்கலான்னு இருக்கோம். கனகாமரம் செடி நல்லா வளர்ந்துருக்குன்னு, சூப்பராக வளர்ந்துருக்கு. நல்லா தளிர் விட்டு நல்லா வருது. இது வந்து நாங்கள் வைக்காமலேயே முளைஞ்ச தூதுவளை. அதனால் சொல்லிட்டு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு வச்சாச்சு. வந்து மழை டைம் வருங்களா, அதனால் வந்து யூஸ் ஆகும்னு வச்சாச்சு.
காகட்டான் செடி சூப்பராக வளர்ந்துருக்கு. சூப்பராக நல்லா வளர்ந்துருக்கு. இன்னும் செடி நிறைய வாங்கிட்டு வந்து வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் செடி அதுக்கப்புறம் செடி வாங்கவே போகவே இல்லை. இது வந்து முடக்கட்டாங்கீரை. யாரெல்லாம் முடக்கட்டாங்கீரை தெரியும், பார்த்துருக்கீங்க, சாப்பிட்ருக்கீங்க, கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாங்களாம் சாப்பிட்ருக்கோம். தோசை ஊற்றி சாப்பிட்ருக்கோம்ப்பா, சூப்பராக இருக்கும். அது வந்து முடக்கத்தாங்கீரை வந்து கை கால் மூட்டு வலிக்கெல்லாம் நல்லாயிருக்கும். கை கால் வலி, மூட்டு வலி இதுக்கெல்லாம் வந்து சாப்பிட்டா நல்லா கேட்கும்னு சொல்லுவாங்க. நல்லாயிருக்கும். நல்லா முடக்கத்தாங்கீரை தோசை அரைச்சி மாவில் கலந்து தோசை ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு, சிக்கன் கிரேவி இதெல்லாம் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வெயில் இல்லாமல் எங்கள் வாழை மரம் வந்து வளராமையே இருந்ததுங்களா, சூப்பராக வளர்ந்துருக்கு. நல்ல ஒரு மரம் நல்லா ஹைட்டாக வந்துச்சு. இது எங்கள் குட்டி மரம். இங்கேயும் நிறைய முளைஞ்சிருக்கு. காலையில் ஒரே அடப்பாக இருந்ததுங்களா, நிறைய வேஸ்ட்டாக இந்த மழை வேறு பெஞ்சுதுங்களா, அதனால வந்து செடியெலாம் நிறைய முளைஞ்சிருந்தது. அதெல்லாம் நிறைய பிடிங்கி விட்டேன். காலையில் தான் போட்டேன். பாருங்கள், அதில் ஒரு பூ கூட வச்சிடுச்சு, அரும்பு வச்சிடுச்சு. காலையில் தான் பார்த்தேன் நான். ஹை, பூ வச்சிடுச்சு. இதில் நிறைய அரும்பு வைக்கிது பாருங்கள், தெரியுதுங்களா? அந்த தளிருக்கு அரும்பு வச்சிருக்கு பாருங்கள். இனிமே காகட்டான் சீசன் தானே, இந்த அரும்பு சீசன் தான் இனிமே. பெருசாக ஒரு கீரைத்தண்டு அது நல்லா வளர்ந்துருச்சு. அதனால பூ இருக்குது இல்லைங்களா, அதனால அந்த விதை கொட்டி மறுபடியும் நிறைய முளையும். அதனால் அப்படியே வச்சாச்சு. எக்ஸ்ட்ரா ஒரு சீத்தாப்பழ செடி முளையுது. சொரக்காய் செடி நாங்கள் போட்ட விதையிலேயே சொரக்காய் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் முளையுது. மீதி எதுவுமே இல்லை. எல்லாமே கோழி பொறுக்கி வாயில் போட்டுட்டு போயிடுச்சு. கோழியும் நாயுமே வீணாக்கிடுச்சு. சொரக்காவது வருதா பார்க்கும், நல்லா வருதுங்களான்னு. முன்னாடி நல்லா எல்லாத்தையும் வெட்டிட்டு எல்லாமே நல்லா வெயிலாக இருந்துச்சுங்களா, இப்போ மழை பெய்ய எல்லாமே மரம்லாம் நல்லா வளர்ந்துருச்சு பாருங்க. இந்த மரம்லாம் முன்னாடி வெட்டிட்டு நல்லா வெயில் அடிச்சுது. இப்போ நல்லா வளர்ந்ததுனால வேறு ஒரே நிழலாக இருக்குது. முன்னாடி இவ்வளோ நேரம் நான் சமைக்க பார்த்தலாம் நல்ல வெயில். சரி வெளியில் வந்து வீடியோ எடுக்கணுன்ட்டு வந்தாக்கா வெயிலெலாம் போயிடுச்சு, ஒரே இருட்டாக இருக்குது. தென்னை மரம், இந்த குட்டி மரத்தெல்லாம் வெட்டி இல்லாமல் நினைக்கிறேன். ஏன்னா வந்து இருக்கிற செடிக்கு வந்து வெயில் கிடைக்க மாட்டேங்குது. அதனால பாருங்கள், இந்த வாதா மரம் தெரியுதுங்களா? கொஞ்சம் எட்ட போயிட்டு காமிக்கிறேன். நல்லா இருட்டாக இருக்குது இல்லை, நல்லா வெட்டிட்டு வெறும் மரம் மட்டும் இருந்ததுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வளர்ந்துருச்சு. இப்போ எல்லாமே நிழலாயிடுச்சு. மணத்தக்காளி கீரை அதெல்லாம் பூச்சி வச்சிருச்சு வேஸ்ட்டாக. இதுவும் காகட்டான் செடி. நாங்கள் வந்து வெள்ளை காகட்டான் வச்சுருக்கோம். அதுக்கு கீழே நிறைய வேர்லாம் போகும் இல்லைங்களா, அதுலேருந்து பிடிங்கிட்டு வந்து வச்சது அதெல்லாம். இது பாருங்கள், இது என்ன செடின்னு சொல்லுங்கள். செடி பேர்லாம் தெரியல, ஆனால் தாமரை இலை மாதிரி இருக்குது பாருங்கள். அதில் தண்ணி பட்டுதுன்னா அப்படியே நடுவுலேயே நிற்கும். இது வந்து எங்கள் நாத்தனார் பசங்க பிடிங்கிட்டு வந்து வச்சாங்க. அது அப்படியே குட்டியாக ஒரு 2 இலை வச்சு தான் வச்சாங்களா. இது நல்லா இவ்வளோ பெருசாக வந்துருச்சு. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குல்ல. நானும் நிறைய வீட்டில் அழகு செடி மாதிரி பார்த்துருக்கேன், ஆனால் செடி பேர் தெரியாது எனக்கு. தாமரை இலை மாதிரியே இருக்குதுங்களா, சூப்பராக இருக்கும். அதில் வந்து மழை பெய்ய பார்த்து தண்ணி வந்து அதில் கொட்டி நடுவில் அப்படியே சூப்பராக இருக்கும். நிறைய வாங்கி வைக்கணும். ஏன்னா இடம் வந்து இந்த 2 லைன் தான் வச்சுருக்கோமே, தெரியுது பாருங்கள். இந்த 2 லைன் தான் வச்சுருக்கோம். ஏன்னா இதுக்கு நேரம் தான் வெயில் அடிக்குது. இதுக்கு நேரம் வந்து மேலே வந்து மரம்லாம் வளர்ந்துருச்சுங்களா, அதனால வெயில் அடிக்கலை. இப்போ மழை டைமில் வாங்கிட்டு வந்து வச்சா நல்லா துளுக்கும் பாருங்கள். இவர் வந்து
வேலியை தாண்டி அடுத்தவங்க வீட்டு இடத்துக்கு போயிட்டு அடுத்தவங்க வீட்டு மரத்தில் போயிட்டு ஒய்யாரமாக ஏறி உட்காந்துருக்குறாரு இந்த சொரக்காய் கொடி. சொரக்காய் எனக்கும் ரொம்ப பிடிக்கும், சொரக்காய் பிடிக்கும். அதில் வந்து வேர்க்கடலை போட்டு சமைப்பாங்க பாருங்கள், சூப்பராக இருக்கும். வேர்க்கடலை போட்டு சமைச்சு சாப்பிட்லாம். மழை டைமில் வந்து சளி பிடிக்க சொன்னாங்க, அதெல்லாம் பார்த்துக்கலாம் விடுங்க. நம்மளுக்கு காய்க்கு ருசியாக சாப்பாடு தானே வேணும். அவ்வளோதான். எங்கள் வீட்டு பெரிய தென்னை மரம் காய் காய்ச்சதுன்னா இதையும் வெட்டிடணும். ஏன்னா வந்து நம்மளுக்குலாம் தென்னை மரம் வந்து வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து ரொம்ப டேஞ்சர். இது வேறு அடுத்தவங்க வீட்டில் வந்து வீழ்ந்துச்சுன்னா அதுக்கு வேறு நம்ம செலவு வைக்கணும். ஏற்கனவே நேரம் சரியில்லை, இதில் வேறு மரம்லாம் வேறு வீழ்ந்துச்சுன்னா அதுக்கு வேறு தண்டை செலவு வந்துடும். செடியெலாம் நல்லா வளர்ந்துருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குது. மழை வேறு பெய்யுதுங்களா. முன்னாடி வந்து பச்சை புதுசில் வந்து வெயில் செம வெயில், அதனால் செடி வச்ச மாதிரியாவே தான் இருந்தது. இப்போ வந்து மழை பெய்யுதுங்களா, அதனால் சூப்பராக வளர்ந்துருக்கு. சரி விட, அதை கட் பண்ணிடலாம். அவ்வளோதான். போயிட்டு குழம்பு வந்து கொதிச்சிருக்கான்னு போயிட்டு பார்க்கும். வீட்டு பெருசாக இருக்கிற பூஞ்செடி இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், வெள்ளைக்காகட்டான். இது வச்சே எப்படி ஒரு 3 வருஷம் ஆகும். 3 வருஷத்தில் இந்த வருஷம்தான் பார்க்குறதுக்கு நல்லா பெருசாக இருக்குது பாருங்கள். இதுலேருந்து தான் அந்த சின்னதாக காமிச்ச பாருங்க வெள்ளைக்காகட்டான். இந்த கடியில் வேர்லாம் நிறைய வரும் இல்லைங்களா, அதுலேருந்து பிடிங்கிட்டு போய் வச்சது தான். இந்த வாட்டி நல்லா பூ வைக்கும். 1-2 அரும்பு வைக்கிது, இனிமே தான் அரும்பு வைக்கும். இனிமே காகட்டான் சீசன் தான். எங்கள் சைடுலாம் நிறைய காகட்டான் பூலாம் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கிரேவி நல்லா கொதிச்சு நல்லா வாசனை வருது. பசி வேற அடிக்குதுங்களா. பிரியாணி சாப்பிட்டு வந்ததால் சீக்கிரமாக செரிச்சு போச்சு போல. கொஞ்சமாக தான் சாப்பிட்டோம், அது வந்து பசி எடுக்குது. அதனால் குழம்பு ரெடி ஆனதும் சீக்கிரமாக சாப்பிட வேண்டியதான். நைட்டுக்கு இதே தான், ஒரு வழியாக வேலை முடிஞ்சுது. எத்தனை தடவை தான் சமைக்க முடியும்? இது சமைக்கிற வேலையை நினச்சாலே முடிய மாட்டேங்குதுப்பா. அது ஞாயிற்றுக்கிழமை வந்தாலே பயமாக இருக்குது. என்ன மற்ற டைமில் வந்து நம்ம வேலை வந்து சீக்கிரமாக முடிச்சிடலாம். ஸ்கூல் டைமில் கூட பசங்கள்லாம் ஸ்கூல் கிளப்பி விட்டுட்டு. ஆனால் வந்து இந்த சண்டே மட்டும் வந்துருச்சுன்னா பசங்க எல்லாம் வீட்டில் தான் இருப்பாங்க, எல்லோரும் வீட்டில் தான் இருப்பாங்க, வேலைக்கு போகிறவங்களும் வீட்டில் தான் இருப்பாங்க. ஆனால் அந்த வேலை மட்டும் முடியவே முடியாது. கிரேவி ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். கிரேவி நல்லா கொதிச்சுட்டு இருக்குது, நல்லா சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்கு. சிக்கன் கிரேவி. தண்ணி கொஞ்சம் அதிகமாகிடுச்சு போல இருக்கு. தண்ணி கரெக்டாக தான் வச்சேன். சிக்கன் வந்து 1 கிலோ வச்சா தண்ணி கொஞ்சம் அது விட்டுதான் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்ச நேரம் கொதிச்சதுன்னா சரியாக போயிடும். கொதிக்கிட்டோம் கொஞ்சம் நேரம், ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ தான் கிரேவி மாதிரி இருக்குது. முன்னாடி வந்து குழம்பு மாதிரி இருந்தது. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் வந்து சாப்பிட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து எங்களுடைய வந்து சண்டே விலாக் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் கிரேவி, வீட்டில் இருக்கிற செடியெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தாச்சு. சாப்பிட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கும் பசி இருக்குது, டைம் ஆகிடுச்சுங்க. வந்து சமைக்க பார்த்து ஒரே வெயிலாக இருந்தது. இப்போ வந்து வெயிலெலாம் போயிடுச்சு. போயிட்டு ஃபேன் போட்டு உட்காந்துட்டு நல்லா சுட வந்து சிக்கன் கிரேவி சாப்பிட வேண்டியதான். நீங்களும் வந்து வீட்டில் வந்து சண்டே ஸ்பெஷல் என்ன செஞ்சீங்க, புரட்டாசி விரதம் இருந்துட்டு என்ன செஞ்சீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். எங்களை மாதிரி வந்து சின்ன சேனலுக்குலாம் ஆதரவு கொடுங்க. எல்லாரோடைய சேனலுக்கும் ஆதரவு கொடுக்குற மாதிரி எங்களுடைய சேனலுக்கும் ஆதரவு கொடுங்க. எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. என்னோட வீடியோ பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.
நீங்கள் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த ஆல் பட்டனையும் தட்டி விட்ருங்க. அப்போ தான் வந்து நாங்கள் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனாக உடனே உங்களுக்கு வரும். அப்போ தான் எங்களோட வீடியோலாம் பார்க்க முடியும். சரிங்களா? பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.